இந்த ஆளோட சட்டையா? ஹலோ, ஏய் ஆபீஸ்ல இருக்க? கீழே யமகா பைக் இருக்கும், அதை எடுத்துட்டு ராமசாமி தெருவுக்கு போயிடு. அங்க 3வது குறுக்கு சந்து. ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்னம்மா மாப்பு? ஏய் நான் சாரி 3வது குறுக்கு சந்து போனா ஒரு டீ கடை இருக்கும். அதை ஒட்டின மாதிரியே ஒரு ஓட்டு வீடு. உள்ள போற போனை போட்டு லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ற. சரியா? நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. வாழ வேண்டிய வயசுல இப்படி ஒரு கோலத்துல இருக்கிறேப்பா. இந்த சின்ன வயசுல உன்னை அனாதையா விட்டு போயிட்டானே படுபாவி பையன். தாதாப்பா செதிலோட ஃப்ரெண்டு. செதில பத்தி இங்க ஒண்ணு சொல்லுமா. 1972ல ஜாலியா ட்ரிப்பு போன ஒருத்தவன படுபாவி பசங்க 4 பேர் சேர்ந்து படுகொலை பண்ணிட்டாடுங்கப்பா. அதை எதிர்த்து பிரணா பிரேம்ஜி வெங்கட் பிரபுக்கு ஒரு கடிதம் போட்டார். அந்த நேரத்துலதான் கஜினி சூர்யா 17வது முறையா படையெடுத்து வந்தார். இதை தெரிஞ்ச சுப்பையாபுரத்து சுப்பையன் வேலைக்கு துபாய்க்கு போயிட்டான். அவனே திரும்பி வந்து ஒரு கோட்டரை வாங்கி 2 கிளாஸ்ல ஊத்துறாலும் அளவு அவளுக்கு கச்சிதமா இருக்காதமா. ஆனா என் நண்பன் உன்னோட புருஷன் செந்தில் ஃபுல் போதையில இருந்தாலும் கை என்னதான் நடுங்கினாலும் ஒரு கோட்டரை வாங்கி அழகா திறந்து 2 கிளாஸ்ல ஊத்துறான்னா அளவு அவ்வளவு கச்சிதமா இருக்குமா. அப்படியே போட்ட நண்பு அவ செத்துட்டாரு அடிக்கும் போது நெஞ்செல்லாம் குமுறுதுமா. செந்திலுக்கு கல்யாணம் ஆச்சு தெரியும், ஆனா இவ்வளவு அழகான பொண்டாட்டி இருக்கான்னு சொல்லவே இல்லையே. சரி அதை விடுமா, இந்த நேரத்துல சொல்லக்கூடாது, சங்கடமா தான் இருக்கு, வேற வழி தெரியல. நம்ம செந்தில் ஒரு 5 லட்சம் கடன் வாங்கிட்டாப்புல. அட அது வட்டி குட்டிலாம் போட்டு இப்ப 10 லட்சமா ஆயிடுச்சுமா. 10 லட்சமா? நீ ஏமா பதற? நான் போன் ரிங் அடிக்குது. ஹலோ, காசு வாங்க வரும்போது மட்டும் நாக்க தொங்கப்பட்டு வர தெரியுதுல, திருப்பி கொடுக்கணும் அறிவு வேணாம். சோறு தானே தின்ற, இல்ல வேற எதுனா தின்றியா? ஏய் அவன் 4 மாசம் 5 மாசம் டைம் கேப்பா, அதெல்லாம் பார்க்காத. அப்புறம் புருஷன் சேர்த்துட்டேன்னு ஒப்பாரி ஒப்பா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டு கதவை சாத்தி சாவி எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல வச்சிரு. சரியா? ஒண்ணுமே சொல்லல. நான் தெரியல, நான்
அம்மா, நீ ஏம்மா பதற? நான் யாரு? செந்திலோட நண்பன். அவங்க அப்பா எனக்கு அப்பா மாதிரி, அவங்க அம்மா எனக்கு அம்மா மாதிரி, அவனோட பொண்டாட்டி நீ. என்னடா பேசுற? அம்மா, எந்த கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேம்மா. கொடுங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காசு சுத்தமா இல்ல. அம்மா, நான் காசு கொடுத்துக்கிறேன்னு சொல்றேன், உன்கிட்ட காசு இல்லைன்னு நீ சொல்ற, உன்கிட்ட வீடு இருக்குன்னு நான் சொல்றேன். சரிம்மா, நம்ம செந்தில் இல்ல இல்ல இல்ல, உனக்காக வேணா ஒன்று சொல்றேன். மாசத்துக்குள்ள காசை கொடுத்துரு, இல்லைன்னா உன் வீட்டில் நான் குடி வந்துடுவேன். அப்புறம் அதே வீட்டில் நீ இருக்கலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறது உன் இஷ்டம். ஆனா எனக்கு நீ இருக்கிறது தான் இஷ்டம். கொஞ்சம் டைம் கொடுங்க. மா, எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்குமா, உனக்கு இல்லாததா? ஆனா ஒரு மாசத்துக்குள்ள எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கோ. எப்படியும் காசு கொடுக்க போறது இல்ல. வீட்டுல பச்சை பெயிண்ட் அடிக்கலாமா இல்ல மஞ்சள் பெயிண்ட் அடிக்கலாமா இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிக்கலாமா? சரி பாப்போம். சரிம்மா, வாழ்க வளமுடன். மாச கடைசியில பாப்போம். அண்ணா 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 அண்ணா, நான் என்னடா பண்ண உனக்கு? உனக்கு என்ன பண்ண? உனக்கு கல்யாணம் பண்ணதை தவிர நான் வேற என்னடா தப்பு பண்ணேன்? படிக்கணும்னு நினைச்சேன், காசு இல்லம்மா, வேலைக்கு போனீங்க. சரின்னு போ, வேலைக்காக நிம்மதியா போவிட்டீங்களா? கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கடன்காரன் பையனையே கட்டிக்க. நீ அவனை கல்யாணம் பண்ண குடிச்சே செத்தான், குடிச்சே செத்தான், குடிச்சு குடிச்சே செத்தான். ஐயோ, எப்படா காசு வச்சு அவன் கேட்டா பொம்பளையா அடக்கமா இருந்தேன். இப்ப பொம்பளை நான் வேணா கடன் கேட்காமையாடா போனா? நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ ஹலோ அம்மா, இது செந்தில் ஃபோன் தானம்மா? ஆமாண்ணா, செந்தில் சம்சாரம்னா பேசுறேன், அவர் தவறிட்டாருண்ணா. தெரியுமா தெரியுமா. நீ பரவாயில்லையாம்மா? பரவாயில்லண்ணா. நீங்க? நான் தான் லாட்டி சீட்டு மணி. நம்ம செந்தில் ரெகுலரா நம்ம கடையில தான் சீட்டு வாங்குவாப்புல. ஐயோ, அங்க எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க அண்ணா. என்கிட்ட சுத்தமா காசு இல்லை, நான் கொடுக்க முடியாது. நான் சாரி. நான் அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நம்ம கடையில வாங்கின லாட்டி சீட்ல தான் பரிசு வந்துருக்குதான். இது வரைக்கும் எவனும் வரல. எனக்கு இன்னமும் செந்தில் தான் வந்துருக்குமோன்னு நினைக்கிறேன். நான் நம்பர் சொல்றேன், அதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்றீங்களா? எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, தயவு செஞ்சு போனை வைங்க. மாமா, உங்களுக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம். இதுல வர கமிஷன் தான் எங்க ஃபேமிலி ரெண்டாவது. நான் நம்பர் சொல்றேன், கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுமா. சரி சொல்லுங்க. 2 8 9 6 2 5 1 7 3 1 8மா. சரி, நான் வைக்கிறேன். மா நம்பர் கரெக்டா இருக்கா வேணாமான்னு பார்க்க வேணாமா? கொஞ்சம் எழுதுன நம்பர் சொல்லுங்க. நீங்களே நம்பர் சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். சொல்லட்டாமா? 2 8 9 6 2 5 1 7 3 1 8மா. கடைசியில் என்ன சொன்னீங்க? 3 1 8மா. சரி. லாட்டரி இருக்கு, கேலண்டர் ஃபுல்லா லாட்டரி நம்பர் எழுதி வச்சிருக்கேன். இதை போய் நான் எங்க தேடும்? ஹலோ. ஹலோ அம்மா. அண்ணா, நீங்க ஒரு 10 நம்பர் சொன்னீங்கல்லண்ணா? அட ஆமாம்மா. அந்த நம்பர் தானே செந்தில் எழுதி வச்சிருக்காரு. அட, நம்ம செந்திலுக்கு தான் பரிசு வந்துருக்குது. அம்மா, அப்ப லாட்டி சீட் எடுத்துங்க, அப்படியே ஆதார் கார்டு எடுத்துங்க, நம்ம கடைக்கு வந்துருமா. அண்ணா, உன்னை கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. சொல்லுமா. அந்த ஆள் ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்காருண்ணா. 10 லட்சத்துக்கு மேல இருக்குண்ணா. நீங்க கமிஷன் அதுன்னு. நம்ம செந்தில் எவ்வளவு வச்சிருக்காரு தெரியுமா? 10 கோடிமா. 10 கோடி. 10 கோடி நான் சொன்னீங்க? அட ஆமாமா, 10 கோடி வச்சிருக்காப்புல. அண்ணா, நான் சொல்றது உங்களுக்கு கேட்டுச்சா இப்போ? எனக்கு நல்லா கேக்குதுமா. 10 கோடி வச்சிருக்காரு. அப்ப
லேப்டாப் சீட்டியும் ஆதார் கார்டு எடுத்துக்கினேன் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுமா? சரி சரி. பத்து கோடி சொன்னா மீனாட்சி, கோடீஸ்வரி அடி நீ. பத்து 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 கோடி, பத்து கோடி, இல்ல 10 கோடி. 10 கோடி. ஐயோ, டிக்கெட். பீரோ, ஐயோ அங்க. பீரோவை தர டிக்கெட் எப்படி தெரியும்? என்ன இங்க 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 கிடைச்சிரும், கண்டிப்பா கிடைச்சிரும், 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 இங்கதான் இருக்கும், கிடைச்சிரும், கிடைச்சிரும், இல்ல கிடைச்சிரும், 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 இல்ல இங்கதான் இருக்கு, கிடைச்சிரும், 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 இல்ல இங்க இங்க கிடைச்சிரும், 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 கிடைக்கல, கிடைக்கல. ஹலோ